உயிரோடி தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். IELC தமிழ் உயிரோடி தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இரா மைதரன் இணைகின்றார். வணக்கம் ராமேந்திரன். வணக்கம் தராண்ணா, அன்புறவுகளுக்கு நேர வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் சமீபத்தில் முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அல் ஜசீரா ஊடகத்துக்கு வழங்கிய செவ்வியூடாக நிறைய விடயங்களை வெளிப்படுத்திய விடயத்தை நாங்கள் இன்று பார்ப்போம். ஏற்கனவே நிறைய ஊடகங்கள் இது தொடர்பாக தகவல்களை நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டாலும் நான் முக்கியமான விடயங்கள் ஒன்று ரெண்டு நாங்கள் எங்களுடைய தரப்பிலிருந்து நாங்கள் பார்க்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. இதை நீங்கள் அடிக்கடி சுட்டிக்காட்டீர்கள். குறிப்பாக இப்போ ரணில் விக்ரமசிங்க அந்த செவ்வியின் பொழுது நிறைய விடயங்களை அவராகவே தன் நிலை மறந்து வெளிப்படுத்தி விட்டார். இந்த நிலைமைகளை எவ்வாறு தமிழ் தரப்பினர் கையாளப் போகின்றார் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். கையாளுகிறார்களா என்ற விடயத்தையும் பார்க்க வேண்டும். அதற்கு முன்னதாக நீங்கள் குறிப்பாக மெரி ஹசான் அந்த நெறியாளர் மிகவும் துல்லியமாக நிறைய விடயங்களை அவருடைய வாயிலிருந்து அவருடைய நிலை மாற்றி என்ன செய்வது என்று தெரியாத ஒரு நிலைக்கு கொண்டு வந்து நிறைய விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார். நீங்கள் என்ன அவதானித்தீர்கள்? செவ்வியினூடாக தமிழர் தரப்பு என்ன விதமான நகர்வுகளை மேற்கொள்ளலாம் என்ற விடயத்தை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் அவதானித்த விடயத்தை முதலில் கூறுங்கள். உண்மைதான். உண்மையில இது எங்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் என்று தான் நான் கூறுவேன். ஏனென்று சொன்னால், இன்று சிங்கள தரப்புகள் ஏனைய பல விடயங்களிலே அவர்கள் தங்களுடைய மௌனத்தை கலைத்தாலும், தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் என்று வருகின்ற போது, தமிழ் மக்களுக்கு எதிரான விடயங்கள் என்று வருகின்ற போது, எல்லோருமே ஒரே குட்டையில் உரிய மட்டைகளாகத்தான் இருக்கின்றார்கள். என்று உங்களுக்கு தெரியும், நல்லாட்சி அரசாங்கம் 2015 உருவானது தமிழ் மக்களுடைய ஒரு ஆதரவோடு, குறிப்பாக தமிழ் மக்களுடைய ஒரு ஏக பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கி அமெரிக்கா இந்திய தரப்பினருடைய ஒரு பின்னணியிலே இவர்கள் நிபந்தனையற்ற முறையிலே ஒரு முட்டுக்கொடுப்பை செய்து ஒரு அரசியல் படுக்கையில் இருந்து அந்த நல்லாட்சி அரசாங்கத்துக்கு இவர்கள் ஒரு முழுமையான ஒரு ஆதரவை வழங்கினார். அதற்காக தான் சம்பந்தனவர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவி தாரை வார்த்து வழங்கப்பட்டிருந்தது சிங்கள தேசத்தால். ஆனால் அப்படி கொண்டு வரப்பட்ட நல்லாட்சி அரசாங்கம், அதாவது ராஜபக்சேக்களை அரியணையிலிருந்து வீழ்த்தி ஆட்சியை கொண்டு வரப்பட்டவர்கள்தான் மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாகவும் ரணில் விக்ரமசிங்க பிரதமராகவும் செயல்படுகின்ற ஒரு நிலைமை. பின்னணியில சந்திரிகா அம்மையார், மங்கள சமரவீர போன்றவர்கள் அதுல பின்னணியில இருந்து கொண்டு ஒரு முக்கிய தலகர்த்தாக்களாக செயல்பட்டு வந்தார்கள். அப்ப இவர்கள் அனைவருமே ராஜபக்சேக்களால் வஞ்சிக்கப்பட்டவர்கள், ராஜபக்சேக்களால் பாதிக்கப்பட்டவர்கள், ராஜபக்சேக்களால் அரசியல் ரீதியாக ஓரங்கட்டப்பட்டவர்கள். ஆகவே அரசியல் ரீதியாக ராஜபக்சேக்களுக்குரிய எதிரணிதான் 2015 ஆண்டு நல்லாட்சி காலப்பகுதி என்று சொல்லப்படுகின்ற அந்த அரசாங்கத்தை ஸ்தாபித்தார்கள். 2005 ஆண்டு மஹிந்த ராஜபக்ச முதல் முறையாக ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகின்றார். போர் முடிவு பெற்றதுக்கு பிற்பாடு அந்த போர் வெற்றியை முதலீடாக வைத்துக் கொண்டு 2010 ஆண்டு மீண்டும் ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ச வெற்றி பெறுகின்றார். அவ்வாறான ஒரு வெற்றி பெற்ற நிலைமையிலே அடுத்த 25 ஆண்டுகளுக்கு எங்களுடைய ஆட்சிதான் என்று மாறுதட்டுகின்றார்கள் ராஜபக்சே தரப்பினர். அந்த நிலையில்தான் எதிர்பாராத ஒரு திருப்பமாக 2015 ஆண்டு அமெரிக்கா இந்தியா தரப்பு கூட்டுணைந்த வகையில பின்னணியில நின்று கொண்டு ராஜபக்சேக்களை வீழ்த்தி ரணில் மைத்திரி அரசாங்கத்தை தோற்றுவிக்கின்றது. ஆகவே இப்படியான ஒரு சந்தர்ப்பம் தான் தமிழ் மக்களுக்கான ஒரு கிடைத்த ஒரு அரிய சந்தர்ப்பம். ஏனென்று சொன்னால், இன்று ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கட்டும், மைத்திரிபால சிறிசேனவாக இருக்கட்டும், இல்லை சந்திரிகா அம்மையாராக இருக்கட்டும், எல்லோருமே தமிழின படுகொலையிலே பொறுப்பு சொல்ல வேண்டியவர்கள். ஆனால் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு எல்லா கடந்த கால சிங்கள ஜனாதிபதிகள் எல்லோரையுமே விஞ்சுகின்ற அளவுக்கு, கடந்த கால சிங்கள தரப்பினுடைய பாதுகாப்பு செயலாளர்களை விஞ்சுகின்ற அளவுக்கு மஹிந்த ராஜபக்ச, கோட்டபாய ராஜபக்ச சகோதரர்கள் செய்த அட்டூழியங்கள் தான் மிக ஒரு அதிகமானவை. அதாவது எல்லோரையும் விட நாங்கள்லாம் தமிழர்களை நசுக்கினோம், தமிழர்களை கொன்றொழித்தோம் என்பதிலே உச்ச நிலையில நின்று கொண்டு பெருமை பெறக்கூடிய அளவுக்கு தான் ராஜபக்சேக்களுடைய அந்த இரத்தக்கரை சரித்திரம் இருக்கின்றது. ஆகவே அவர்கள்தான் முள்ளிவாய்க்காலிலே நடந்தேறிய அத்தனை துயரங்களுக்கும் பொறுப்பு சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு எதிரான ஒரு தரப்பு இலங்கையினுடைய ஆட்சி பீடத்தை அலங்கரிக்கின்ற போது இவர்களை பொறுப்புக்கூறல் பொறிமுறையினூடாக நீதி முன்னால் நிறுத்துவதற்கு இலகுவான சந்தர்ப்பம், அதான் எங்களுக்கு அரிய சந்தர்ப்பமாக இருந்தது.
ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை கூட மிக லாவகமாக கையாண்டு தங்களை தாங்களே பிணையெடுக்கின்ற அந்த சிங்களத்தினுடைய நிகழ்ச்சி நிரலை வெளிப்படுத்தியதுதான் மைத்திரியும் ரணிலும். ஆகவே இவர்கள் எல்லோருமே கூட்டுக்களவாணிகள். இன்று அந்த நல்லாட்சி காலத்திலே ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரை மைத்திரிபால சிறிசேனவும் ரணில் விக்ரமசிங்கவும் பகிரங்கமாக கூறிய விடயம், மின்சார கதிரையிலிருந்து ராஜபக்சேக்களை காப்பாற்றியது நாங்கள் தான் என்று மாறுதட்டினார்கள். தமிழ் மக்களுடைய ஆதரவோடு தெரிவு செய்யப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பை பின் ஆதரவு சக்தியாக வைத்துக் கொண்டவர்கள் கூறிய விடயம் என்ன? மின்சார கதிரையிலிருந்து ராஜபக்சேக்களை காப்பாற்றியது நாங்கள் தான். அப்ப இதிலிருந்து புரியவில்லையா? அதான் ரணில் ராஜபக்சே என்று சொன்னார்கள். அது இந்த அல் ஜசீரா ஊடகத்தில் கூட வெளிப்பட்டது. நீங்கள் ரணில் ராஜபக்சேவாக இருந்து கொண்டு அவர்களை பாதுகாத்தீர்கள் என்று. அதுதான் உண்மை. அது ரணில் ராஜபக்சே என்பது இந்த 2023ஆம் ஆண்டுக்கு பின்னர் அவர் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற காலப்பகுதி. ஆனால் 2015 19 வரை கூட அவர் ரணில் ராஜபக்சேவாகத்தான் செயல்பட்டிருக்கின்றார். அதன் காரணமாகத்தான் சர்வதேச நெருக்கடிகளிலிருந்து ராஜபக்சேக்களை காப்பாற்றுவது என்பது சிங்கள தேசம் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்வது. ஏன்னா ராஜபக்சேக்கள் என்பது ஒரு தனி மனிதர்கள் அல்ல, சிங்கள தேசத்தினுடைய எதிர்வினை, சிங்கள தேசத்தினுடைய அவர்களுடைய பிரதிபலிப்பு. ஆகவே அந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பாகத்தான் ரணில் விக்ரமசிங்கவும் செயல்படுகின்றார், சந்திரிகா அம்மையாரும் செயல்படுகின்றார், மைத்ரிபால சிறிசேனவும் செயல்படுகின்ற நிலைமை ராஜபக்சேக்களும் செயல்படுகின்றார்கள். ஆகவே சிங்கள தேசம் இப்படியான நபர்கள் மீதான பொறுப்புக்கூறல் பொறிமுறையாக இருக்கட்டும், நீதி பொறிமுறையாக இருக்கட்டும், அதன் முன்னால் இவர்கள் நிறுத்தப்படுகின்ற போது சிங்கள பௌத்த பேரினவாதம் தான் அங்கே முன்னிறுத்தப்பட போகின்றது. ஆகவே சிங்கள தேசத்தையும் தமிழ் மக்களுக்கு எதிரான சிங்கள பௌத்த பேரினவாதத்தையும் தான் இவர்கள் ஒவ்வொருவரும் தற்காத்திருக்கின்றார்கள். ஆனால் அல் ஜசீரா அந்த நேர்காணலிலே மிக லாபகமாக ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய வாய்களினாலேயே இந்த விடயங்களை அவர்கள் அம்பலப்படுத்தி இருக்கின்றார்கள். அதாவது மிக முக்கியமான விடயங்களை அவர்கள் 15 ஆண்டுகளுக்கு பின்னர் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சான்று, இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி என்று அவருடைய வாயாலேயே ஒத்துக்கொண்டிருக்கின்றார். மனிதாபிமான உதவிகளை வன்னியிலே நாங்கள் தடுத்து நிறுத்தியது உண்மைதான் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். என்று 4,20,000க்கு மேற்பட்ட மக்கள் போர் வலயத்திலே வன்னியிலே யுத்த முனையிலே சிக்க வைக்கப்பட்டார்கள். 2006ஆம் ஆண்டு 4ஆம் கட்ட ஈழப்போர் தொடங்கிய போது மன்னார் மாவட்டத்தில் இருந்து அந்த போர் வன்னி மக்களை நெருக்கடிக்குள்ளாக்கிய அந்த சந்தர்ப்பத்திலே 4,20,000க்கு மேற்பட்ட மக்கள் அந்த வன்னியிலே விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது அரசு தரப்பு புள்ளி விவரங்கள். அந்த 4,20,000 மக்கள் அந்த போர் வலயத்திலே இருந்த போது அரசாங்கம் கூறிய கணக்கு 70,000 பேர் தான் அந்த போர் வலயத்தில் இருக்கின்றார்கள் என்று குறைத்து மதிப்பிட்டார்கள். அதன் மூலமாக மிகப்பெரிய மனித உள்ள நெருக்கடியை குறைத்து மதிப்பிடுவதற்கு சர்வதேசமும் உதவியது. அவை இறுதியாக அந்த போர் நெருக்கடியிலே பாதை மூடப்பட்டு அந்த வன்னி பிராந்தியம் ஒரு பொருளாதார தடைக்குள் அரசாங்கத்தால் திட்டமிட்டு கொண்டு வரப்பட்டது. ஆகவே 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே உணவு நெருக்கடி, மருத்துவ நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டார்கள். அதற்காக சர்வதேச நாடுகள், புலம்பெயர் தமிழர்கள், பல தரப்பினர் குரல் கொடுத்தார்கள். குரல் கொடுத்து இவர்கள் செவி சாய்க்கவில்லை. இவர்கள் போலியான ஒரு கணக்கை காட்டினார்கள். அப்போது இந்த பான்கி உள்ளிட்டவர்கள் அந்த 70,000 கணக்கை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே அந்த 70,000 பேருக்கான மனிதாபிமான உதவிகள் தான் வன்னி பகுதிக்கு வழங்கப்பட்டது. 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வன்னியிலே போர் வலயத்துக்குள் சிக்குண்ட போது அவர்கள் அந்த 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்குரிய தேவை குறைக்கப்பட்டு அது 70,000 பேருக்குரிய தேவை உணவுகள் தான் அங்கே வழங்கப்பட்டது. அது கூட திட்டமிட்டு தடுக்கப்பட்டது. அந்த உணவுகள் வழங்கப்படுகின்ற போது செல்வீச்சுகள், விமான குண்டு தாக்குதல்கள், UN அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனிதாபிமான தொண்டு நிறுவனங்கள் வன்னியை விட்டு வெளியேறியிருந்தன. ஆகவே அங்கே எந்த விதமான ஒரு கண்காணிப்பு நடவடிக்கைகளும் இல்லை. அவ்வாறு மனிதாபிமான நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்ற போது அவர்களை கண்காணிப்பதற்கு, அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு எந்த அனைத்துலக பொறிமுறையும் அந்த வன்னியில இல்லை. ஆகவே ராஜபக்சேகளுடைய சிங்கள பௌத்த பேரினவாதத்துடைய திட்டமிட்ட இன அழிப்பு வன்னியிலே நடந்தேறுவதற்கு, ஒரு சாட்சியமற்ற நிலைமை உருவாக்குவதற்கு இந்த சர்வதேச நாடுகள் அங்கிருந்து வெளியேறியிருந்தன. இதிலே ஒரு பிரதானமானது இந்த மனிதாபிமான உதவிகளை தடுத்து நிறுத்துகின்ற விவகாரம். அதை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தன்னுடைய வாயாலேயே ஏற்றுக்கொள்கின்ற நிலைமையை அந்த ஊடக சந்திப்பிலே அவர்கள் வெளிப்படுத்திய விடயம் என்பது நாங்கள் மிக முக்கியமாக ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் என்று. அதை விட அவர் பல விடயங்களை அங்கே ஒரு மருத்துவமனைகள் மீது குண்டு வீசிய விடயங்கள் அவரால் நிராகரிக்க முடியாத அளவுக்கு அவரை கொண்டு வந்து அதிலே பொறியிலே சிக்க வைத்து ஆதாரங்களோடு அந்த விடயங்களை முன்வைத்து
அவர் ஏற்றுக்கொண்டு அதை மழுப்புகின்ற வகையில் அது எல்லாம் நடந்ததுதான். ஆனால் இது எல்லாம் வேண்டும் என்று செய்யப்படவில்லை. அது வேணும் என்று செய்யப்பட்டதோ வேண்டாம் என்று செய்யப்பட்டதோ அதை நாங்கள் விசாரணை மூலமாக நாங்கள் கண்டறிந்து கொள்வோம். அதை செய்தோம் என்பதை ஒரு முன்னாள் ஜனாதிபதி ஒருவரே சர்வதேச ஊடகத்தில் ஏற்றுக்கொண்டு விட்டார். போர் நடைபெற்ற போது அங்கே மனிதாபிமான உதவிகளை தடுத்து நிறுத்தப்பட்டது என்பதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். மருத்துவமனைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். ஒரு நோபய சோன் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாதுகாப்பு வலயங்களுக்குள்ளாகவே தாக்குதல் நடத்தப்பட்டதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் எங்களுடைய 15 ஆண்டுகளிலே மிகப்பெரிய ஒரு அடைவு. இதுக்கு பின்னால் புலம்பெயர்ந்த தரப்பினருடைய உழைப்புகள் நிச்சயமாக இருக்கும் என்பதை நாங்கள் அறுதியிட்டு கூற முடியும். ஒரு கணிசமான தரப்பினருடைய, அதற்காக ஒட்டுமொத்த புலம்பெயர் தரப்பை நாங்கள் வெள்ளையெடுத்து விட முடியாது. இன்றும் சிங்கள தரப்புக்கு சேவகம் செய்கின்ற கோட்டபாய ராஜபக்சவனுடைய கைக்கூலிகளாக இருந்தவர்களும் இன்றும் புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்றார்கள். பின்னர் நல்லாட்சி காலத்திலே இருந்து கொண்டு அவர்களுக்கு சன்மானம் வழங்கக்கூடிய வகையில் செயல்பட்டவர்களும் இருக்கின்றார்கள். அதற்கு பின்னர் வந்த ஆட்சி மாற்றத்திலே அவர்களோடு இணைந்து செயல்படுகின்ற வகையிலே புலம்பெயர் தேசத்திலிருந்து தங்களை சிங்களத்து தூதுவர்களாக வரித்துக் கொண்டவர்களும் இருக்கின்றார்கள். இன்று அனுர அரசாங்கத்திலே எல்லாவற்றுக்கும் மேலாக தங்களை ஒரு சிங்கள தேசத்தோடு இணைந்த தங்களை ஒரு கனவான்களாக காட்டிக்கொள்கின்ற தரப்பினரும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு மத்தியிலே இன்றும் ஒரு ஓய்வில்லாமல், இன்றும் அதே உறுதியோடு தமிழ் மக்களுக்கான நீதிக்கான போராட்டத்திலே ஒரு காத்திரமான பங்களிப்பை செய்யக்கூடிய புலம்பெயர் செயல்பாட்டாளர்கள் இன்றும் புலம்பெயர் தேசத்திலே உயிரோட்டமாக இருக்கின்றார்கள் என்பதுடைய ஒரு பிரதிவை. இது முழுக்க ஒரு அல் ஜசீரா ஊடகம் இல்லை அதற்கு பின்னால் இருக்கின்ற ஒரு சர்வதேச சக்திகளோடு மட்டும் இது மட்டுப்படுத்தப்படுகின்ற விடயம் அல்ல. இதற்கு முன்னால் நிச்சயமாக ஒரு புலம்பெயர் தரப்பினருடைய பங்களிப்பும் இருக்கும் என்பதை நாங்கள் அறுதியிட்டு கூற முடியும். ஆகவே அந்த தரப்பினருக்கும் இந்த இடத்திலே நாங்கள் எங்களுடைய நாங்கள் எங்களுக்குள்ளாகவே நன்றிகளை கூறுவது என்பது உண்மையில ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இல்லாவிட்டாலும், உண்மையிலே ஆண்டுகள் 15 ஆண்டு ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டு 15 ஆண்டுகள் கடந்து விட்டது. காலங்கள் செல்ல செல்ல எங்களுடைய உணர்வுகளும் எங்களுடைய நீதிக்கான போர், எங்களுடைய அந்த முள்ளிவாய்க்கால் மண்ணிலே அந்த வன்னி மண்ணிலே கொல்லப்பட்ட மக்களை இன்று எத்தனையோ பேர் மறந்து விட்டார்கள். இன்று அந்த படுகொலைகளை மறந்து விட்டார்கள். இன்று நிற்கதியாக இருக்கின்ற மக்களை மறந்து விட்டார்கள். இன்று அதை வைத்துக் கொண்டு சுயலா வந்து எடுக்கின்ற தரப்பினராகத்தான் இன்று எம்மிலே பலர் மாறி இருக்கின்றார்கள். அவை அப்படிப்பட்ட நிலைமையிலும் அந்த கொல்லப்பட்ட மக்களுக்காக, அங்கே எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக நீதி தேடுகின்ற அந்த போராட்டத்திலே இன்றும் மனம் தளராது ஒரு தங்களுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிற தரப்பினருக்கு இந்த இடத்துல நாங்கள் எங்களுடைய ஒரு நன்றியையும் ஆதரவையும் நாங்கள் இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ள முடியுமாகவே இந்த அல் ஜசீரா ஊடகம் நடத்திய அந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பங்கேற்ற அந்த நிகழ்வு என்பது, அந்த ஊடக சந்திப்பு என்பது ஈழத்தமிழ் மக்களுக்கு இந்த கடந்த 15 ஆண்டுகளில் எங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அடைவாகத்தான் நாங்கள் பார்க்க முடியும். மிகப்பெரிய ஒரு அடைவாக பார்க்க முடியும் என்று ராமதுரன். சந்தர்ப்பங்கள் அடிக்கடி வரும் பொழுது அது வித்தியாசமான வடிவங்களில் அந்த சந்தர்ப்பங்கள் வரும். என்னுடைய கேள்வி உங்களிடம் நான் முன்வைக்கிறேன் என்னவென்றால், அல் ஜசீரா மெரி ஹசான் அவர்கள் நடத்திய இந்த செவ்வி நீதிக்கான போராட்டத்துக்கு ஆன இந்த தமிழ் மக்களுடைய இந்த நிலைமையில் ரணில் விக்ரமசிங்க அந்த சந்திப்பின் பொழுது அல் ஜசீரா ஊடகத்தினுடைய இந்த செவ்வி எவ்வளவு முக்கியத்துவம் வகிக்கிறது தமிழ் மக்களுடைய இந்த நீதிக்கான போராட்டத்துக்கு? உண்மையில இதுல நிறைய விடயங்கள் எங்களுக்கு இருக்கின்ற சொல்வார்கள், அந்த லூப் பாயிண்ட்னு சொல்வார்கள். இப்ப நாங்கள் அந்த விடயங்களை உண்மையில தமிழ் தரப்பு ஒரு மிகவும் ஒரு நுட்பமான முறையிலே இந்த அல் ஜசீரா ஊடகம் நடத்திய அந்த ஊடக நிகழ்வை நாங்கள் ஒவ்வொரு செகண்டும் அதை நாங்கள் சரியான முறையிலே ஆய்வுக்குட்படுத்துவோமாக இருந்தால் எங்கள் இந்த கடந்த 15 ஆண்டு கால உழைப்பை மிக சுருக்கமாக ஒரு சர்வதேச அங்கீகாரத்தோடு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கான ஒரு பொறிமுறை ஒன்று எங்களுக்கு அங்கே கிடைக்கும். அந்த வகையிலே அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகத்தான் நாங்கள் அதை பார்க்க முடியும். உண்மையிலே கலம் மெக்ரி அவர்கள் அந்த இடத்துல ஒரு கேள்வியை கேட்டதை நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியும். அதாவது கலம் மெக்ரி அவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களிடம் கேட்கின்றார், நீங்கள் பலஸ்தீனத்தை நீங்கள் அங்கீகரிக்கின்றீர்கள், நீங்க பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கின்ற நிலையிலே ஏன் நீங்க தமிழ் மக்களுடைய தேச உரிமையை நீங்கள் மறுக்கின்றீர்கள்? உங்களுடைய நாட்டில் இருக்கின்ற பலஸ்தீனத்தினுடைய ஒரு சுதந்திரத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்கள், அதே நேரத்தில் இலங்கைக்குள்ளாக இருக்கின்ற ஒரு தேசிய இனமான தமிழ் மக்களுடைய அந்த தேச உரிமையை நீங்கள் ஏன் மறுக்கின்றீர்கள் என்கின்ற ஒரு கேள்வியை கலம் மெக்ரி அவர்கள் எழுப்பிய போது மிக லாபகமாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தன்னுடைய பதிலை எவ்வாறு கூறுகின்றார் என்று சொன்னால், அது சர்வதேசம் பலஸ்தீனத்தை அங்கீகரித்திருக்கின்றது, அதன் காரணமாக நாங்கள் பலஸ்தீனத்தை ஏற்றுக்கொள்கின்றோம், ஆனால் தமிழர் தேசத்தை சர்வதேசம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே பழியை எங்கே கொண்டே போடுகின்றார்கள்? அவர்கள் மீதான பழியை, தங்களுடைய தமிழ் மக்கள் மீதான அந்த இன ஒடுக்குமுறையினுடைய அந்த கொரூரத்தை மறைப்பதற்கு
சர்வதேசம் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் நாங்கள் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கின்றோம். தமிழ் மக்களை, தமிழர் தேசத்தை அங்கீகரிக்காததற்கான காரணம் என்பது சர்வதேசம் அங்கீகரிக்கவில்லை என்று. இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு முன்மாதிரியான விடயம் என்னவென்று சொன்னால், நாங்கள் சர்வதேசத்தை நோக்கி தமிழ் தரப்பினர் ஒரு அழுத்தங்களை பிரயோகிப்பதற்கு. பாருங்கள், இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் பகிரங்கமாக கூறுகின்றார், சர்வதேசம் தமிழ் தரப்பை அங்கீகரிக்காத காரணத்தினால்தான் சிங்கள தரப்பு அதை அங்கீகரிப்பதற்கு மறுக்கின்றது என்கின்ற விடயத்தை அவர் பகிரங்கமாக கூறியிருக்கின்றார். இது எங்களுக்கு சர்வதேசத்தை நோக்கி இந்த சர்வதேசம் என்ன சொல்கிறது, எங்களை பிள்ளையாக அவர்கள் தங்களுடைய தேவைக்கேற்றவாறு எங்களை தேவைக்கேற்றவாறு பயன்படுத்துகின்றார் என்று இலங்கையிலே ஆட்சி பீடத்தில் ஏறுபவர்கள் மேற்குலக நிகழ்ச்சி நிரலுக்கு எதிராக பயணிக்கின்ற போது அவர்கள் மனித உரிமை சார்ந்த விடயங்களை மேலும் பூதாகரப்படுத்துவது, அந்த மனித உரிமை சார்ந்த விடயங்களை அவர்கள் கூர்மைப்படுத்தி இலங்கை அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொண்டு வந்து அதன் மூலமாக தங்களுடைய ஒரு மறைமுக நிகழ்ச்சி நிரலிலே அவர்களை சிக்க வைக்கின்ற இல்லை அவர்களை இணங்க வைக்கின்ற பொறிமுறைக்குள் மேற்குலகம் அதற்காகத்தான் அந்த ஜெனீவாவை பயன்படுத்துகின்றது. ஜெனீவாவில் உள்ள மனித உரிமை அரங்குகளை அவர்கள் அதற்காகத்தான் பயன்படுத்துகின்றார்கள். ஆனால் அவர்கள் இணங்கி வந்ததற்கு பிற்பாடு நல்லாட்சி காலத்தில் என்ன சொன்னார்கள், மறப்போம் மன்னிப்போம் என்ற வகையிலே நாங்கள் நல்லிணக்க போதனை எங்கள் மீது திணித்தார்கள். அதற்கு பின்னர் ராஜபக்சேகள் பொறுப்படுத்த பிற்பாடு நான் பொருளாதார நெருக்கடிக்கு தள்ளப்பட்ட போது என்ன சொன்னார்கள், இப்போது பொருளாதார அபிவிருத்தி தான் தேவை, நாட்டிலே தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லிம்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் பொருளாதார பிரச்சனை ஒன்று இருக்கின்றது. ஆகவே நாடு பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டும். இந்த நேரத்திலே பொறுப்பு கூறல் விடயங்களை முன்வைத்து ஒரு அரசாங்கத்துக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்துகின்ற போது அது பொருளாதார ரீதியான முன்னேற்றத்திலே பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே இது எல்லோரையுமே ஒட்டுமொத்தமாக பாதிக்கும். ஆகவே தமிழ் மக்கள் இந்த விடயங்களை சற்று கைவிட்டு, இந்த பொறுப்பு குரல் விவகாரம் சார்ந்த விடயங்களை கைவிட்டு பொருளாதார அபிவிருத்தியிலே கைகோருங்கள், அதாவது அபிவிருத்தி அரசியலே எல்லோருமே இணைய வேண்டும் என்ற வகையில எங்களுக்கு போதனை செய்யப்பட்டது. ஆகவே உலகம் தன்னுடைய தேவைக்கேற்றவாறு இந்த விடயங்களை எல்லாம் தமிழ் மக்கள் எதை சிந்திக்க வேண்டும், எதை கோர வேண்டும், எதற்காக போராட வேண்டும் என்பதை சர்வதேசம் எங்களுக்கு காலத்துக்கு காலம் வேறு விதமாகத்தான் எங்களை வழிநடத்தி கொண்டிருந்தது. இந்த இடத்துல நாங்கள் ஒரு ஆணித்தரமாக நாங்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியும். நீங்க முதலிலே எங்களுடைய தமிழர் தேசத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்று பல நூற்றாண்டுகளாக இலங்கை ஒரு 3 ராஜ்யங்களாக ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு அரசாட்சியின் தான் இலங்கை இருந்தது. அதற்கு பின்னர் 3 ராஜ்யங்கள் இருந்தது. அதிலே 2 ராஜ்யங்கள் தமிழர்களால் ஆளப்பட்டது, ஒரு ராஜ்யம் மட்டும்தான் சிங்களவர்களால் ஆளப்பட்டது. முதலிலே போர்த்துகீயர்கள் இலங்கையிலே படையெடுத்து வந்து இலங்கையிலே போர்த்துகீயர்கள் கரையிறங்கிய போது 3 ராஜ்யங்கள் இலங்கையில இருந்தது. அந்த 3 ராஜ்யங்களிலே கடைசி வரை வணங்காமன் வன்னி யாழ்ப்பாண ராஜ்யம் கடைசி வரை விழாத ஒரு நிலைமை இருந்தது. ஆகவே தமிழர்களுடைய மண்ணை தமிழர்கள் ஆளுகின்ற ஒரு நிலைமை அந்நிய படையெடுப்பின் போது இருந்தது. அதற்கு பின்னர் பிரித்தானியர்கள் இங்கே வருகின்ற போது, போர்த்துகீசர்கள் ஒல்லாந்தர்கள் அதுக்கு பின்னர் பிரித்தானியர்கள் வருகின்ற போதுதான் இந்த நிலை மாற்றம் அவர்கள் ஒரு தங்களுடைய நிர்வாக அலகுக்காக ஒட்டுமொத்த இலங்கையும் ஒரு நிர்வாக அலகுகள் கொண்டு வந்தார்கள். ஆகவே உலகத்துக்கு வரலாறு தெரியும், இலங்கை எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தது, தமிழர்கள் எப்படியான நிலைமையில இருந்தது, எங்களை நாங்களே ஆளுகின்ற ஒரு சுய ராஜ்யத்திலே நாங்கள் வாழ்ந்தோம் என்பது சர்வதேசத்துக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே எங்களுடைய தேசத்தை அங்கீகரிப்பது ஒரு சாதாரண பிரச்சனை. இந்த பலஸ்தீனத்தை அவர்கள் இன்று சர்வதேசம் ஏதோ ஒரு காரணத்துக்கு அந்த காலங்களில் அங்கீகரித்தது. ஜசீர் அரபாத் ஐக்கிய நாடுகள் சபையிலே சென்று, ஐநா சபையிலே சென்று அவர் உரையாற்றுகின்ற சந்தர்ப்பத்தை வழங்கினார்கள். இன்று வரை பலஸ்தீனம் ஒரு நாடாக அங்கே சர்வதேச மன்றங்களிலே தங்களுடைய பிரதித்துவத்தை அவர்கள் வகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்று இலங்கையிலே தங்களுடைய ஒரு நிர்வாக தேவைக்காக அவர்கள் வலுக்கட்டாயமாக எல்லோரையும் ஒன்றிணைத்து விட்டு சுதந்திரம் என்ற பேரிலே எண்ணிக்கையிலே பெரும்பான்மையாக இருந்த சிங்களவர்களுக்கு கீழாக தமிழ் மக்களை ஒரு அடிமைகளாக இணைத்து விட்டு சென்று விட்டார்கள். ஆகவே ஒரு மிக இலகுவாக பிரித்தானியாவுடைய தரப்பினருக்கு முதல்ல நீங்கள் எங்களுடைய தேசத்தை அங்கீகரியுங்கள். வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர்களுடைய தாயக பிரதேச, தமிழர்கள் ஒரு தேசிய இனம், அவர்களுக்கு தனியான ஒரு தாயகம் இருக்கின்றது, எங்களுக்கு சுயநிர்ணய உரிமை இருக்கின்றது. தாயகம், தேசியம், தன்னாட்சி உரிமை என்பவற்றை முதலிலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கான அத்தனை ஏது நிலைகளும் எங்களுக்கு இருக்கின்றது. சர்வதேச நியமத்தின்படி ஒரு தேசிய இனம் என்று சொன்னால் அதற்கான வரையறை எங்களிடம் இருக்கின்றது. நாங்கள் ஒரு தாயக பிரதேசம், எங்களுக்கான எல்லைகள் இருக்கின்றது. ஆக எங்களை ஏற்றுக்கொள்வதற்கான சகல காரணிகளும் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய அந்த கூற்றை அடிப்படையாக வைத்துக் கொண்டு சர்வதேசத்துக்கு நாங்கள் மிக நெற்றி போட்டில் அடித்தால் போல் இந்த விடயங்களை நாங்கள் ஆணித்தரமாக கூற முடியும். முதலிலே நீங்கள் அங்கீகரியுங்கள், அதற்கு பின்னர் நாங்கள் சிங்களத்திடம் செல்கின்றோம். அதற்கு நீங்கள் அங்கீகரித்து விட்டு நீங்கள் சிங்களத்தை சொல்லுங்கள், நாங்கள் அங்கீகரித்து விட்டோம் தமிழர் தேசத்தை நீங்கள் அங்கீகரியுங்கள் என்று. இதை விட வேறு என்ன வேண்டும் எங்களுக்கு என்று
வன்னியிலே நடைபெற்ற அத்தனை கொடூரங்களுக்கும் அவரே ஒப்புதல் வாக்குமூலம் வழங்கிவிட்டார். ஆகவே இதை வைத்துக் கொண்டு பொறுப்புக்குரல் பொறிமுறையினூடாக மீண்டும் மின்சார கதனை விடயத்தை கொண்டு வருவதற்கு எவ்வளவு நேரமாகும்? இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் அல் ஜசீரா அந்த ஊடகத்திலிருந்து நாங்கள் ஒரு முன்மாதிரியான விடயமாக எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். அதற்கான ஒரு பார்வையிலே நாங்கள் இந்த விடயங்களை தேட வேண்டும். இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றன. ரணில் விக்ரமசிங்க கூறுகின்றார், இந்த பட்டலந்த விவகாரம் தொடர்பாக அங்கே நிறைய கேள்வி எழுப்பிய போது அவர் என்ன சொல்கின்றார்? இது வெறுமனே ஒரு அறிக்கை தான், அதாவது இது ஒரு ஆணைக்குழுவினுடைய அறிக்கை தான், இது ஒன்றும் சாட்சி இல்லையே என்றால் ஒரு ஆணைக்குழு, ஒரு அரசாங்கம் ஒரு ஆணைக்குழு அமைத்து அதிலே பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் விசாரணை நடத்தி அதனுடைய முடிவிலே ஒரு ஆய்வறிக்கையை கொண்டு வருகின்றது, அதை அரசாங்கத்துக்கு சமர்ப்பிக்கின்றது. அதான் ஆணைக்குழுக்களுடைய கடப்பாடு. அதையே இவர் என்ன சொல்கின்றார்? இது வெறுமனே அறிக்கை தானே, பேப்பர் தானே, இதோட சாட்சி இல்லையே, அதெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்கள் என்று சொல்கின்றார். என்றால் அவர்களுடைய பார்வையிலே ஆணைக்குழுக்கள் அனைத்துமே போலியானவை. பட்டலந்த ஆணைக்குழு அது எப்படிப்பட்டது என்பதை இந்த அரசாங்கம் விசாரணை செய்ய போகின்றது. அந்த விசாரணையின் பின்னர் தெரிய வரும். அதற்கு பின்னர் ஈழத்தமிழ் மக்களுடைய விவகாரம் தொடர்பாக அமைக்கப்பட்ட ஆணைக்குழுக்கள், பல ஆணைக்குழுக்கள் இருக்கின்றது. வலிந்து காணாமலாக்கப்பட்ட விவகாரங்கள் உள்ளிட்ட பல ஆணைக்குழுக்கள் இருக்கின்றது. அந்த ஆணைக்குழுக்களுடைய உண்மைத்தன்மை ரணில் விக்ரமசிங்க அங்கே திருவாய் வளர்ந்திருக்கின்றார். இதெல்லாம் வெறுமனே ஆணைக்குழுக்கள் அறிக்கைகள் தான். இதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்வதற்கு எந்த விதத்திலுமே பிரயோஜனம் இல்லை. எங்களுக்கு மிக இலகுவாக இறுதியாக எங்களுக்கு இருக்கின்ற விடயம் OMB என்று சொல்லப்படுகின்ற ஆபீஸ் ஆஃப் மிஸ்ஸிங் பர்சன், வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விடயம் தொடர்பாக ஒரு அலுவலகம் சர்வதேச ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பரிந்துரையின் அடிப்படையிலே கடந்த நல்லாட்சி காலத்திலே திறக்கப்பட்டு பின்னர் ராஜபக்சேகளால் தொடரப்பட்டு இப்போது அனுர அரசாங்கத்தால் கூட அந்த விடயங்கள் முன்கொண்டு செல்லப்படுகின்றது. அந்த OMB என்று சொல்லப்படுகின்ற அந்த அலுவலகம் கூட நாங்கள் இந்த அடிப்படையிலே அதன் மூலமாக அதுக்கு என்ன அதிகாரம் இருக்கின்றது? அந்த OMB என்று சொல்லப்படுகின்ற அந்த அலுவலகத்தின் ஊடாக விசாரணைக்குள்ளாக்கப்படுகின்ற சேகரிக்கப்படுகின்ற தகவல்களுக்கு என்ன நடைபெறப் போகின்றது? அதனுடைய இறுதி வடிவம் என்ன? இந்த ரணில் சொல்கின்றார், அது வெறுமனே பேப்பர் தான், தூக்கி போடுங்கள் அங்காலே, அது ஒன்றுமே பிரயோசனம் இல்லை என்று. பிரயோசனம் இல்லாத ஒன்றை ஆணைக்குழுவுக்கு பின்னால் தமிழ் மக்களை எவ்வாறு நீங்கள் ஏமாற்ற முடியும்? இன்று 5 ஆண்டுகள் கடந்து வீதியிலே அந்த மக்கள், அந்த உறவுகள் தங்களுடைய உறவுகளை கையளித்து விட்டு எங்கே அவர்கள் வேற எதுவுமே கேட்கவில்லை. எங்கே எங்களுடைய உறவுகள் எங்கே? அந்த கேள்வியைத்தான் அவர்கள் 5 ஆண்டுகளாக வீதியிலிருந்து கேட்கின்றார்கள். இன்று 325க்கும் மேற்பட்ட உறவுகள் உயிரிழந்திருக்கின்றார்கள். அந்த நீதிக்கான போராட்டத்திலே தங்களுடைய பிள்ளைகளை, தங்களுடைய கணவன்மாரை, தங்களுடைய மனைவிமாரை கண்ணலை காண முடியாத ஏக்கத்தோடு 325க்கும் மேற்பட்டவர்கள் இன்று உயிரிழந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் யார் பதில் சொல்வது? ஆகவே இந்த விடயங்கள் எல்லாம் நாங்கள் இன்று எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அதாவது ரணில் விக்ரமசிங்க என்பவர் ஒரு சாதாரண நபர் அல்ல. இலங்கையினுடைய நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஒரு ஜனாதிபதியாக இருந்த ஒருவர் ஒரு சர்வதேச ஊடகத்திலே வந்து இந்த விடயங்களை எல்லாம் கூறுகின்றார் என்று சொன்னால், இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் சுட்டிக்காட்டி சர்வதேசமே இது நிராகரிக்க முடியாத அளவுக்கு இந்த விடயங்களுக்கான அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு கொண்டு செல்ல முடியும். ஆகவே தமிழ் தரப்பு இதை சரியான முறையிலே கையாளுமாக இருந்தால், அல் ஜசீராவினுடைய அந்த ஊடக ரணில் விக்ரமசிங்க பங்கேற்ற அந்த ஊடக நேர்காணல் என்பது தமிழ் மக்களுக்கு உண்மையிலே நாங்கள் குறிப்பிட்டதை போன்று ஒரு வரலாற்று இரட்டிலே எங்களுக்கு வழிகாட்டுவதற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு விடிவெள்ளியாகத்தான் நாங்கள் இந்த நேர்காணலை நாங்கள் பார்க்க முடியும். ராமதரன், இந்த நிலைமை நீங்கள் கூறுகின்ற விடயங்களை கேட்டு பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகள் இருக்கின்ற கட்சிகள், அமைப்புகள், தாயகத்தில் இருக்கின்ற கட்சிகள், கட்சி உறுப்பினர்கள் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்துகிறார்களா? எவ்வளவு திருப்தி தருகின்றது உங்களுக்கு? உண்மையில் தொடர்ச்சியாக நாங்கள் அதிலே ஒரு மாற்றத்தை சந்திக்கின்ற ஒரு நிலைமைதான் இருக்கின்றது. உண்மையிலே நாங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போன்று ஒரு கணிசமாக ஒரு திரைமறைவிலே உண்மையிலே எங்களுடைய ஒரு போராட்ட வரலாற்றை நாங்கள் எடுத்துக்கொண்டால், ஒரு மாவீரர்கள், அந்த மாவீரர் பட்டியலை எடுத்துக்கொண்டால் கடற்புலிகள், தரைப்படை, வான்படை என்று சொல்லி கரும்புலிகள் என்று பல பெயர்கள் இருக்கும். அதை விட ஒவ்வொரு மாவீரர் துயிலும் இல்லத்திலும் தியாக சீலங்கள் என்ற அடிப்படையிலே ஒரு பெயர் குறிப்பிடாத ஒரு கணிசமானவர்களுக்கும் அங்கே அஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்வுகள் இடம்பெறும். இன்று வரை அவர்கள் முகம் தெரியாத மாவீரர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அவர்கள் தேசத்துக்காக தங்களை அடையாளத்தை துறந்து தேசத்துக்காகவும் எங்களுடைய வருங்கால சந்ததி நிம்மதியாக
வாழ வேண்டும் என்பதற்காகவும் தங்களுடைய அடையாளங்களை மறைத்து அவர்கள் தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்திருக்கின்றார்கள். அவ்வாறு தியாகசீலர்களாக அவர்கள் இன்றும் எங்களுடைய தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி புலம்பெயர் தேசத்திலே இன்றும் நீதிக்கான போராட்டத்திலே அவ்வாறு செயல்படுகின்ற ஒரு கணிசமான தரப்பினர் இருக்கின்றார்கள். அவர்களுடைய பங்களிப்பு காரணமாகத்தான் இப்படியான விடயங்களும் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் வெளிப்படையாக பெயர் சொல்லக்கூடியதாக அங்கே இருக்கின்ற அமைப்புகள் எல்லாம் எவ்வளவு தூரம் இந்த விடயங்களிலே நேர்த்தியாக உண்மையாக செயல்படுகின்றார்கள் என்றால் உண்மையிலே ஏமாற்றம் தான். ஏனால் அவர்கள் எல்லோருமே மாவீர நாள் வந்தால் மாவீர நாள் ஏட்டிக்கு போட்டியாக மாவீர நாள் நிகழ்வுகளை நடத்துவது, அங்கே கொத்துரொட்டி கடைகளை திறந்து கொத்துரொட்டி போடுவது, ரோல் விற்பது, கார்த்திகை பூ விற்பது, அதிலே வருகின்ற வருமானத்தை வைத்துக் கொண்டு குடித்து கும்மாளம் அடிப்பது, இல்லை தேசத்தின் சொத்துக்களாக இருக்கின்ற எரிபொருள் நிலையங்களையும் பல்பொருள் அங்காடிகளையும் தங்களுடைய குடும்ப சொத்துக்களாக மாற்றிக்கொண்டு 50வது பிறந்த நாள் பூப்புனித நீராட்டுகள் தங்களுடைய குடும்ப விழாக்களை ஹெலிகாப்டர்களில் ஆடம்பரமாக நடத்தி பல கோடிகளிலே வீணடித்துக் கொண்டிருப்பவர்களாகத்தான் உண்மையிலே வெளிப்படையாக இருக்கின்ற பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் தனிநபர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் புலம்பெயர் மண்ணில் இருக்கின்ற அனைவருக்கும் என்று கடும் அதிருப்தியிலே எல்லோருமே இருக்கின்றார்கள். இன்று தேச இறுதியாக மண்மீட்பு நிதிக்காக இன்று பாரிய நிதிகளை வழங்கிவிட்டு இன்று குடும்பம் கணவன் மனைவி பிரிந்து ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் பல்வேறு நெருக்கடிகள், பல்வேறு சொல்ல முடியாத அளவுக்கு குடும்பங்கள் ஒரு பிரிந்த நிலையில் கூட இருக்கின்றது. ஆனால் அந்த நிதிகளை வாங்கி ஏப்பம் விட்டவர்கள் இன்றும் ராஜபோக வாழ்க்கையை புலம்பெயர் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதை கண்ணுற்ற எங்களுடைய மக்கள், எங்களுடைய உறவுகள் எவ்வளவு கோபத்தோடு ஆதங்கத்தோடு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது என்பது எங்களுடைய தேசத்துக்கு எதிராகவே சட்ட நடவடிக்கை எடுப்பதாக கருதி அவர்கள் இன்றும் மௌனமாக இருக்கின்றார்கள். ஆனால் உள்ளூர எல்லோருக்குமே தெரியும் அந்த அமைப்புகளை சார்ந்தவர்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள். அது தேசத்துக்கும் எங்களுடைய மாவீரர்களுடைய கனவுக்கும் எங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகளுக்கும் அவர்கள் வெகு தொலைவிலே சென்று விட்டார்கள் என்பது எல்லோராலையும் உணரப்பட்டது. சில அமைப்புகள் விரல் விட்டு எண்ணக்கூடிய குடும்ப உறுப்பினர்களை வைத்துக் கொண்டே இயங்குகின்ற பல அமைப்புகளும் இருக்கின்றது. அப்படியான அமைப்புகள் எல்லாம் இவர்கள் தாங்கள் ஏதோ பெரிய அந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து கொண்டு தாங்கள் ஏதோ பெரிய ஒரு சாதனை செய்வதாக காட்டிக்கொள்வார்கள். இல்லை தாங்கள் ஏதோ தனியே இந்த நிகழ்வுகளை நடத்திவிட்டு, இல்லை இங்கே சில போராட்டங்களுக்கு இந்த கட்சிகளுக்கு நிதி உதவிகளை வழங்கிவிட்டு அதன் மூலமாக தாங்கள் ஏதோ தமிழ் மக்களுடைய விவகாரங்களை நகர்த்தி செல்வோம் என்பதாக கணக்கு காட்டுகின்றார்களே தவிர உண்மையாக யாருமே தமிழ் மக்களுடைய அதாவது இந்த விடுதலை அரசியலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கு புலம்பெயர் தேசத்திலே ஒரு காத்திரமாக ஒரு வெளிப்பார்வைக்கு தெரிகின்ற அமைப்புகளிலே பெரும்பாலானவை அவ்வாறு எதுவுமே செயல்படவில்லை. அதே போன்று தாயகத்திலே இருக்கின்ற கட்சிகளும் இன்று பல தரப்பினருடன் நாங்கள் நேரடியாக பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் கேட்டுவிட்டோம். யாரிடமும் ஒழுங்கான ஆவணம் இல்லை. எல்லோருமே வெறுங்கையிலே முளம்போடுபவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அதன் காரணமாகத்தான் சர்வதேசமும் இலங்கையும் இந்த விடயங்களிலே சம்பந்தப்பட்டவர்கள் தமிழர்களுடைய விவகாரங்களை இலகுவாக புறந்தள்ளிவிட்டு தங்களுடைய நிகழ்ச்சி நிரலை தமிழர்கள் மீது திணிப்பதற்கு ஏதுவாக இருப்பதற்கான காரணம் தமிழ் மக்களை பிரதித்துவப்படுத்த தாயகத்திலே செயல்படுகின்ற கட்சிகளும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற அமைப்புகளும் அவர்கள் வெறுங்கையிலே முளம்போடுகின்ற ஏமாற்று வித்தைகளிலே அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் சர்வதேசத்துக்கும் அது இலகுவாக போய்விட்டது, இலங்கைக்கும் அது இலகுவாக போய்விட்டது. ஆகவே இவர்கள் எடுத்துக் கொடுக்கின்றார்கள். நாங்கள் நாங்கள் சற்று முன்னர் குறிப்பிட்டதை போன்று ஆவண ரீதியாகவும் சாட்சிய ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் அந்த விடயங்களை நாங்கள் முன்வைக்கின்ற போது நிச்சயமாக பதிலிறுத்தே ஆக வேண்டும். அப்படியான நெருக்கடிகளை நாங்கள் யாருக்கும் ஏற்படுத்தவில்லை. குறிப்பாக இந்தியாவுக்கு ஏற்படுத்துவதில்லை, பிரித்தானியாவுக்கு ஏற்படுத்தவில்லை, நோர்வேக்கு ஏற்படுத்தவில்லை. இந்த 3 தரப்புமே தமிழ் மக்களுக்கு பொறுப்பு சொல்ல கடமைப்பட்டவர்கள். என்ற இலங்கையை ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள் கொண்டு வந்து சிக்க வைத்து விட்டு தமிழ் மக்களை சிங்கள மக்களிடம் சேர்ந்து வாழுமாறு திணித்து விட்டு சென்றது பிரித்தானியா. ஆகவே பிரித்தானியாவுக்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்கின்றது. இந்தியாவிலே பாகிஸ்தானை பிரித்து கொடுத்ததை போன்று அன்று தமிழர் தேசத்தை பிரித்து விட்டு இலங்கையை 2 நாடுகளாக சுதந்திர நாடுகளாக பிரித்து விட்டு சென்றிருந்தால் இன்று இலங்கை தீவு இரத்த பூமியாகி இருக்காது. இன்று சிங்கப்பூரை விட மேலான ஒரு நிலைமையில இலங்கையினுடைய வரலாறு மாறி இருக்கும். இன்று பல நாடுகள் இலங்கையை ஒரு ஆச்சரியமாக பார்த்த நிலைமையில இன்று பிரதாபத்துக்குரிய நிலைமையில பார்க்கின்ற அளவுக்கு இலங்கை மாறி இருக்குன்னு சொன்னால் பிரித்தானியா செய்த வரலாற்று தவறு. ஆகவே பிரித்தானியாவுக்கு அதை நாங்கள் நேர்மையோடு இடித்து சொல்வதில் எத்தனை தரப்புகள் நாங்கள் இருக்கின்றோம்? பிரித்தானியாவில் இருக்கின்ற அமைப்புகள் அதுக்கு தயாராக இருக்கின்றதா? இல்லை எங்களுடைய இங்கே மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கிற எங்களுடைய கட்சிகள் தயாராக இருக்கின்றனவா? இதை கேட்பதில் என்ன தவறு இருக்கின்றதை ஏன் நாங்கள் தயங்க வேண்டும்? அதற்கடுத்த இந்தியாவுக்கு பாரிய பொறுப்பு இருக்கின்றது. இலங்கை இந்திய ஒப்பந்தத்திலே ஜே.ஆர். ஜெயவர்தனாவோடு ராஜீவ்காந்தி அவர்கள் ஒப்பந்தம் கைச்சாத்திடுகின்றார் என்று சொன்னால் தமிழ் மக்களுடைய சார்பாகத்தான் அவர் அங்கே கையொப்பமிடுகின்றார். அவர் இந்தியாவினுடைய சார்பிலே கையொப்பமிடவில்லை. தமிழ் மக்களுடைய சார்பில் தான் அங்கே ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுகின்றது. அவை அமைதிப்படை என்ற போர்வையிலே இங்கே வந்து அத்தனை அட்டூழியங்களையும் செய்துவிட்டு போனவர்கள் இன்று இந்தியாவுக்கு பாரிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. இந்த தமிழ் மக்கள் விவகாரத்தோடு இன்று இலங்கை இந்திய ஒப்பந்தம் இன்று உயிரோடு இருக்கின்றது. அதன் மூலமாக ஒரு தார்மீக ரீதியாக இலங்கை விவகாரத்தில் தலையிடுகின்ற ஒரு உரிமை இந்தியாவுக்கு இருக்கின்றது சொன்னால் அது ஈழத்தமிழ் மக்களுடைய வழியில் தான் அது இருக்கின்றது. ஆனால் இன்று வரை ஈழத்தமிழ் மக்களுக்கு இந்தியா விசுவாசமாக இருக்கின்றதா? நன்றியுடன் இருக்கின்றதா?
இந்த கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலான காலங்களில் இந்தியா அவ்வாறான ஒரு வரலாற்று சந்தர்ப்பத்தை உணர்ந்து தமிழ் மக்களோடு என்றாவது துணை நின்றிருக்கின்றதா? இல்லை. நீங்க விடுதலை புலிகளை காரணம் காட்டிக் கொண்டு 2009 வரை நீங்கள் அவ்வாறு இருந்தீர்கள், அது பரவாயில்லை. அதுக்கு பின்னரான காலத்திலே இந்தியா அவ்வாறான வகைவாதத்தை செய்தது. என்னத்தை செய்தார்கள்? ஒன்றுமே இல்லை என்று சொல்கின்றார்கள். 1991ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி ராஜீவ்காந்தி அவர்களை ஸ்ரீபெரும்புதூரில் வைத்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவத்தோடு விடுதலை புலிகளுக்கு தொடர்பு இருக்கின்றது. எங்களுடைய நாட்டினுடைய இளம் பிரதமர் ஒருவரை நீங்கள் கொன்றதற்கு பிற்பாடு இவ்வாறு உங்களோடு நாங்கள் சேர்ந்து பயணிக்க முடியும், அதுதான் அடிப்படை காரணம் என்று இந்திய தரப்பிலும் கூறுகின்றார்கள் என்று எம்மவர்களே கூறுகின்றார்கள். ஆனால் 1988ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி பல்வை மண்ணிலே நடந்தேறிய படுகொலையிலே நூற்றுக்கணக்கானவர்கள் இந்திய படைகளால் உயிரோடு கொளுத்தப்பட்டார்கள், சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அனைவருமே முதுகிலே, அதாவது அனைவருமே சுற்றி வளைப்பிலே கைது செய்து அவர்களை குப்பர படுத்திவிட்டு முதுகிலே சுட்டுக் கொன்றார்கள். இவர்கள் முதுகிலே சுட்டுக் கொள்கின்ற போது போரிலே இடைநடுவிலே சிக்கியவர்களாக கருத முடியும்? அது மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கானவர்கள் கொலை செய்தார்கள். பல வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டது, பல வர்த்தக நிலையங்கள் தீக்கிரையாக்கப்பட்டது, பல கடத்தொழில் உபகரணங்கள், மீன்பிடி வள்ளங்கள் எரித்து நாசமாக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, வல்வெட்டுத்துறை சனசமூக நிலையம் எரித்து நாசமாக்கப்பட்டது. அந்த வல்வெட்டுத்துறை சனசமூக நிலையம் என்பது ஒரு நூலகமாக, நூல் நிலையமாக செயல்பட 1000க்கும் மேற்பட்ட பெருமதியான வரலாற்று நூல்கள் அங்கிருந்தன. 88ஆம் ஆண்டு 91ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தியை கொன்றதுக்காக பழி வாங்கினீர்கள் என்றால் 88ஆம் ஆண்டு எதற்காக நீங்கள் வல்வை மண்ணிலே அவ்வாறான ஒரு கொடூரத்தை இந்திய படைகள் மேற்கொண்டது? நீங்கள் அமைதிப்படை என்ற போர்வையிலே தமிழ் மக்களை பாதுகாப்பதற்காக வந்த படைகள் ஏன் வல்வை மண்ணிலே அப்படி ஒரு கொடூர வெடியாட்டத்தை செய்ய வேண்டி வந்தது? ராஜீவ்காந்தியின் படுகொலை சம்பவம் தான் ஈழ தமிழ் மக்களுக்கு எதிராக இந்தியா திரும்பியது என்று சொல்லி இன்றும் எம்மவர்களே அதை காரணமாக சுட்டி காட்டுகின்ற போது இந்த கேள்விக்கு பதில் இருக்கின்றதா? இந்த பிரம்படி படுகொலை உள்ளிட்ட பல்வேறு படை, இந்திய அமைதிப்படை 12000க்கும் மேற்பட்டவர்களை இங்கு ஈழ மண்ணிலே வேட்டையாடியது. எங்களுடைய பல பெண்களை பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கினார்கள். இதற்கெல்லாம் பதில் இருக்கின்றதா? இந்தியா எதற்காக இதை செய்தது? அதற்கு பின்னரான ராஜீவ்காந்தியினுடைய சம்பவம் நடந்தது. அதற்கு முன்னரான இந்திய அமைதிப்படையினுடைய நரவேட்டை ஈழ மண்ணிலே நடந்தேறியது. இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் இந்தியாவுக்கு எடுத்து சொல்லி, இந்தியாவுக்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்கின்றது. ஆனால் இன்று ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதற்கு பிற்பாடு யாழ்ப்பாணத்தில் ஒரு துணை தூதரத்தை கொண்டு வைத்துவிட்டு தங்களுடைய உளவு வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழர்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை சிதைத்து தமிழர்களை ஒரு அடையாளம் இழக்க செய்கின்ற வேலைகளைத்தான் இவர்கள் செய்கின்றார்கள். இந்தியாவிலிருந்து மாநாட மயிலாட கூத்தாடிகளை கொண்டு வந்து எங்களுடைய மண்ணிலே ஆட வைப்பதற்கும், போகி பண்டிகையை கொண்டு வந்து இங்கே எங்களுடைய மண்ணிலே திணிப்பதற்கும், காந்தி ஜெயந்தியை கொண்டாடுவதற்கும் தான் இந்திய துணை தூதரம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றது. இன்று வடமாகாணத்தினுடைய முதன்மை பிரச்சனையாக இருக்கின்ற மீனவர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்திய தூதரகம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கின்றது? இப்படியாக தார்மீக ரீதியாக அவர்களை கேள்விக்குள்ளாக்கி அவர்களை இந்த விடயங்களை தலையீடு செய்து எங்களுக்கான ஒரு நீதியை பெற்றுத் தருவதற்கு இங்க இருக்கின்ற கட்சிகளும் வேலை செய்யவில்லை, அந்த அமைப்புகளும் வேலை செய்யவில்லை. இன்று பிரித்தானியாவில் இருக்கின்ற அமைப்புகள் அண்ணாமலைக்கும் வானதி சீனிவாசனுக்கும் வாள் பிடித்துக் கொண்டு இன்று பாரதிய RSS நிகழ்ச்சி நிரலுக்குள் அவர்கள் பலியாகி இருக்கின்றார்கள். அதன் மூலமாக ஈழத்தமிழ் அரசியலை கொண்டு வந்து RSS காலடியிலே கொண்டு சிக்க வைப்பதற்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களையா நீங்கள் எங்களுடைய தலைவிதி என்று சொல்ல வருகின்றீர்கள்? இந்த அமைப்புகளின் ஊடாக தமிழ் மக்களுக்கு விடிவா இல்லை சாவா? தமிழ் மக்களை கொண்டு வந்து ஒரு சாகடிப்பதற்குரிய ஒரு வேலையை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தது நோர்வே அரசாங்கம் என்ன செய்தது? இந்த யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது சமாதான பேச்சுவார்த்தை என்ற பெயரிலே வந்து எங்களுக்கு மத்தியஸ்தம் வைத்து விட்டு அத்தனை பிள்ளைகளை இலங்கை அரசாங்கம் செய்த போதும் பழியை விடுதலை புலிகள் மீது சுமத்தி விட்டு இன்று அவர்கள் அதற்கான பொறுப்பு சொல்லாதவர்களாக எரிக் சொல்லியம் வந்து எங்களுக்கு பாடம் நடத்துகிற நிலையில இருக்கின்றார். ஆக அந்த விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்து தமிழ் மக்களுக்குரிய நீதியை பெற்றுத் தருவதற்கு பிரித்தானியாவுக்கும் இந்தியாவுக்கும் நோர்வேக்கும் மிக பாரிய கடப்பாடு இருக்கின்ற அந்த 3 நாடுகளையும் வலியுறுத்தக்கூடிய அளவுக்கு ஈழத்தமிழ் மக்களிடம் அத்தனை தார்மீக ரீதியான நியாயப்பாடுகளும் இருக்கின்றது. இதை யார் செய்வது? சாதாரணமாக நாங்கள் நீங்கள் செய்துவிட முடியுமா? எங்களுடைய வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட எங்களுடைய பிரதிநிதிகளும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற அமைப்புகளும் தான் இதை செய்ய முடியும். அவர்கள் யாராவது செய்தார்களா? இல்லை. அப்படி செய்யாதவர்கள் இந்த அல் ஜசீரா ஊடகத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி எங்களுக்கான நகர்வுகளை கொண்டு வந்து விடுவார்களா? ஆக இந்த அமைப்புகளை எல்லாம், இந்த போலிகளை எல்லாம் மக்கள் இனம் கண்டு நிராகரித்து சரியானவர்களை சரியான இடத்திலே நாங்கள் கொண்டு வந்து நிறுத்துவதனூடாகத்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்ற எங்களுடைய இலக்கை நோக்கி, அந்த விடுதலை அரசியலை சரியான இலக்கு நோக்கி நகர்த்த முடியும் என்பதை இந்த இடத்துல அனைத்திரமாக பதிவு செய்ய முடியும். நன்றி ராமேந்திரன். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து அல் ஜசீராவில் ரணில் விக்ரமசிங்கா ஹெட் டு ஹெட் என்ற அந்த நிகழ்ச்சியில் மெடி ஹசான் அவர்கள் நடத்திய அந்த செவியில்
எவ்வாறு சந்தர்ப்பங்கள் தமிழர் தரப்புக்கு சந்தர்ப்பங்கள் வந்திருக்கின்றது, அதை தமிழர் தரப்பு எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் அல்லது எவ்வாறு நழுவ விட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயங்களை மிகவும் ஆணித்தனமாக எங்களுடைய உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்புகள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கு நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.